ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், பிரசாந்த் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 7 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரசாந்த் நடித்து பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன, நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன. பல படங்கள் 50 நாட்களை தாண்டியும் ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன. ஆனால் அதிக வசூல் என்பது வேறு. இப்பொழுது பிரசாந்த் நடித்து அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் வைகாசி பிறந்தாச்சு. பிரசாந்த் காவேரி நடித்த படம். பிரசாந்த் நடித்த முதல் படமும் கூட. ராதா பாரதி இயக்கிய படம். இந்த படம் 150 நாட்கள் ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் அன்பாலயா கே பிரபாகரனுக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து செம்பருத்தி. பிரசாந்த் ரோஜா நடித்த படம். ஆர்.கே. செல்வமணி இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களுக்கு தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து ஜீன்ஸ். பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம். சங்கர் இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் அசோக் அமிர்தராஜ், முரளி மனோகர் ஆகியோருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து கண்ணெதிரே தோன்றினாள். பிரசாந்த் சிம்ரன் நடித்த படம். ரவிச்சந்திரன் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனுக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்து ஜோடி. பிரசாந்த் சிம்ரன் நடித்த படம். பிரவீன் காந்தி இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது. பல இடங்களில் நன்றாகவே ஓடியது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் முரளி மனோகருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. ஏ.ஆர். ரஹ்மானினுடைய இசையில் பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. அடுத்து பார்த்தேன் ரசித்தேன். பிரசாந்த் சிம்ரன் நடித்த படம். சரண் இயக்கிய படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி பிரமாதமாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. படமும் நன்றாக இருந்தது. அடுத்து தமிழ். இயக்குனர் ஹரி இயக்கிய முதல் படம். பிரசாந்த் சிம்ரன் நடித்த படம். இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் அமுதா துரைராஜுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் பிரசாந்த் நடித்து சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்தான் லாபத்தில் வருகிறது. சரி வியூவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன். நன்றி.